சொல்கிற கேட்க மாட்டேங்கிறான். அவன் சண்டை போடுறான். அவன் வயசு சின்ன வயசு தான். அவன் கல்யாணம் பண்ணி சொல்கிறான். ஒரு 20 வயசு கூட இருக்காது. அவனுக்கு வேலை இல்லை, எந்த இது இல்லை. ஆனால் கல்யாணம் சண்டை போட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு ஊர்லாம் கேவலப்படுத்துக்கிறான். எங்கே போனாலும் பொண்ணு இருக்கான்னு கேட்குறான். அவன் வேலை இல்லை, ஆனால் அவங்க அம்மாட்ட சண்டை போடுற ஒன்னே ஒன்று, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. இப்போ இந்த அம்மா பார்த்தாங்க, இந்த பையனை எப்படியாவது நம்ம சொல்கிற கேட்க வைக்கணும்னு சொல்லி கிறிஸ்துவங்க, அவங்க நல்ல கிறிஸ்துவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மந்திரவாதிட்டு போய், என் பையன் நான் சொல்கிறதெல்லாம் நான் பொம்மையா சொன்னால் எப்படி கேட்குமோ, நான் சொல்கிற நான் எப்படி சொன்னால் கேட்குமோ அது மாதிரி கேட்கணும். பொம்மையை பார்த்தீங்கன்னா கை கட்டி ஆட்டுவாங்களா, அந்த மாதிரி என் பையன் நான் சொல்கிற வார்த்தை தட்டக்கூடாது சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிடிச்சுனி பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுடைய வாசல்களை, அது கட்டோட பிள்ளை தான், வீட்டோட வாசலில் குழி தோண்டி உள்ளே புதைச்சி மேலே மேட்டை போட்டு வச்சுட்டாங்க. அது யாருக்கு தெரிய வச்சுட்டாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்து ஒரு 2 நாள் தான் இருக்கும். பையன் நல்லா இருந்த பையன் டோட்டலாக அவன் கண்ணுக்கு அசுத்தாவி தெரிய ஆரம்பிச்சு. அவனுக்கு கண்ணுக்கு அசுத்தாவி தெரிஞ்சோன்னே அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான், தூங்க மாட்டேங்கிறான். அவன் சத்தம் போடுறான், கத்துறான், சண்டைக்கு போடுறான், பயங்கரமாக ஆக்ரோஷமாகறான். அவனை எங்கேயே கொண்டு வராங்க, முடியல. அப்புறம் சர்ச்சை கொண்டு வராங்க. அப்போ ஜெபிக்கும் போது பிசாசு துரத்தினா போய் திரும்பி வருது. அவனிடத்த திரும்பி வருது. பிசாசு துரத்தினா அந்த பிசாசு போய் திரும்பி வந்தது, அவங்ககிட்டே வருது. அப்போ நாங்கள் கேட்குறோம், ஏன் பிசாசு திரும்பி வருது? அப்போ ஏதோ ஒரு அவனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த அம்மா, தம்பி இந்த மாதிரி நான் அப்படி பண்ணிட்டேன், வீட்டோடைய வாசல்ல நான் புதைச்சிருக்கிறேன், அதனால தான் அப்படி சொன்னோம். அப்போ நான் சொன்னது எடுத்து வீசுங்க முதல்ல சொல்லி, அதுக்கப்புறம் சுத்திகரித்து அவங்க பாவம் பண்ணி கேட்க வச்சு, அதுக்கப்புறம் ஜோம் பண்ணதுக்கப்புறம் விடுதலை ஆகிட்டு இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைக்கு தகப்பனா இருக்கிறான். தேவ ஜனமே, தேவப்பிள்ளைகளை, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சோதனைக்கார வரும்போது நம்மளுடைய வார்த்தையினாலே, நம்மளுடைய சிந்தையினாலே அவனை ஜெயிக்க நம்ம திராணி உணர்வுகளாய் மாற வேண்டும். ஆவியானவருடைய கரம் நம்மோடு இருக்கபடினாலே நமக்குள்ள பகை உணர்வோ, கசப்போ, வைராக்கியமோ, பிசாசு ஒருத்தர் அட்டாக் பண்ணணும்னா முதல்ல கசப்பு இருக்கக்கூடாது. கசப்போ, வைராக்கியமோ, கோபமோ, பொறாமை இருந்தா பிசாசு அவங்கள பாதிப்பான். நீங்க அவனை அட்டாக் பண்ணுவான். 2வது சரீரங்களை வியாதி கொண்டு வருவான். ஏன்னா அந்த வியாதினால அவங்கள வாதிப்பான். பிசாசு பொறாமைப்படுறவங்க கிட்ட, எரிச்சல் படுறவங்க கிட்ட டக்குன்னு அட்டாக் பண்ணுவான். தேவ பிள்ளையா இருக்கலாம், நீங்க பொறாமப்பட்டுட்டே இருக்கிறீங்க, பொறாமை, எரிச்சல், சண்டை போறவங்களா இருக்கீங்கன்னா பிசாசு உங்க இதயத்தில் இருப்பான். நீங்க ஆவியில் நீங்க ஜெபம் பண்ணும்போது பார்க்கும்போது தெரியாது, ஆனா இதயத்துல உட்காந்து சேர் போட்டு சிங்காசனம் மட்டும் உட்கார்ந்துருப்பான். அதனால சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும், பிசாசன பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சோதனைக்காரன் வரும்போது தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயம் எடுத்தார். இன்னைக்கு அப்படி நிறைய பேருக்கு அப்படி இல்லை. பிசாசு பேருக்கலாம், பிசாசு சொல்ற, பாரு உன்னை நேசிக்கவே இல்லை, ஆமா பாரு ஆண்டவர் உன்னை தூரமா போயிட்டார், உன்னை விட்டு தூரமாயிட்டார், உன்னை நேசிக்கவே இல்லை, உங்களோட